இன்னைக்கு நாம தளபதி விஜய் நடித்த ஜனநாயக திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல தடைகளுக்கு பிறகு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஏன் இவ்வளவு நாளாக ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர சில அரசியல் காட்சிகள் தான். அப்படி என்ன அந்த அரசியல் விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே மதுரை ஜெயிலுக்குள்ளே ஒரு 15 ரவுடிகள் ஆஜராகிறாங்க. இந்த 15 ரவுடிகள் ஆஜராகிறது ஜெயிலருக்கு தெரிய வருது. ஆனால் அவர் லைட்டாக ஒரு சந்தேகம். இந்த ரவுடிகளுக்கு ஒதுக்கின பிளாக்ல தான் ஒரு முக்கியமான தொழிலதிபரும் இருக்கார். அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ஜெயிலர் பயப்படுறாரு. அதுக்கு வார்டன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த ரவுடிகள் இருக்கிற அதே பிளாக்ல தான் நம்ம தளபதியும் இருக்கார், அதனால எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தொழிலதிபரோட உயிருக்கு ஆபத்து வருது. அப்போ நம்ம தளபதி துணிச்சலாக வந்து ஃபைட் பண்ணி அவரோட உயிரை காப்பாற்றுறாரு. இந்த விஷயம் ஜெயிலருக்கு தெரிய வருது. பரவாயில்லையே, துணிச்சலாக வந்து காப்பாற்றினா இவன் யார் அப்படின்னு ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்காரு. அப்போ தான் நம்ம தளபதியோட முழு பெயர் தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே அப்படின்னு ஜெயிலருக்கு தெரிய வருது. இவர் ஜெயிலுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமே இவங்க அம்மா சொன்ன ஒரு பொய்யான சாட்சி தான். அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா கடைசி சமயத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கிற தளபதியை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க அம்மாவோட கடைசி ஆசையாக இருக்குது. அந்த தளபதி போய் வெளியே அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு நம்ம ஜெயிலர் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் தளபதியும் அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. கடைசி காலகட்டத்தில் உன்னை நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உயிரை விட்டுருந்தாங்க. அவங்க அம்மாவோட இறப்பு அவருக்கு ரொம்ப வலியாக இருக்குது. அப்போ தான் ஜெயிலரோட பொண்ணு தளபதிக்கிட்ட பேசுகிறாங்க. உனக்கு அம்மா இல்லைன்னா என்ன, நான் உன்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் தான் விஜி. இதனால் தளபதிக்கு அந்த பொண்ணு மேலே அன்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சின்ன பொண்ணுக்கு அம்மா கிடையாது. இந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க இறந்துடுறாங்க. பொண்ணோட அம்மாவுக்கு கடைசி ஆசை வந்து இந்த பொண்ணை இராணுவத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது நடக்காமையே அவங்க இறந்துடுறாங்க. இங்கே தான் அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி ஒன்று நடந்திருக்கு. அவங்க அம்மா இறந்ததை கண்ணு முன்னாடியே பார்த்ததுனால இந்த பொண்ணுக்கு ஸ்கோர்பியோ அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பாதிப்பு இருக்கும். இதனால் தளபதிக்கு அந்த பொண்ணு மேலே அன்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சின்ன பொண்ணுக்கு அம்மா கிடையாது. இந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க இறந்துடுறாங்க. பொண்ணோட அம்மாவுக்கு கடைசி ஆசை வந்து இந்த பொண்ணை இராணுவத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது நடக்காமையே அவங்க இறந்துடுறாங்க. இங்கே தான் அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி ஒன்று நடந்திருக்கு. அவங்க அம்மா இறந்ததை கண்ணு முன்னாடியே பார்த்ததுனால இந்த பொண்ணுக்கு ஸ்கோர்பியோ அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பாதிப்பு இருக்கும். ஏதாவது ஒரு பதட்டமான விஷயமோ இல்லை பயம் அதிகமானாலும் அந்த சின்ன பொண்ணுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை வந்து நம்ம தளபதிக்கு தெரிய வருது. அதோட சுதந்திர தினத்துக்கு ஒழுக்கமாக இருக்கிற சில கைதிகளை வந்து வெளியே வர்றாங்க. அந்த லிஸ்ட்டில் ஜெயிலர் நம்ம தளபதியோட பேரையும் சேர்க்குறாரு. நம்ம தளபதி ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. வெளியே வந்தோடனே ஜெயிலரை வந்து பார்க்குறாரு. ஏன்னா கடைசி காலத்தில் அம்மாவை பார்க்குறதுக்கு உதவி செஞ்சதுக்கும் இப்போ அவர் பேர் லிஸ்ட்டில் சேர்த்து வெளியே விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வராரு. ஜெயிலரும் அவசரமாக கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து விஜய் தனியாக இருக்காங்க. சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் விஜயை பார்த்துக்கிறேன்னு தளபதி சொல்லிடுறாரு. இப்போ தான் ஒரு அதிர்ச்சி ஒன்று நடக்குது. கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகும்போது ஜெயிலருக்கு போகிற வழியிலே ஒரு விபத்து சிக்கி அவர் இறந்துடுறாரு. இப்போ அந்த சின்ன பொண்ணுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. நம்ம தளபதி தான் அம்மாவா அப்பாவா இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறாரு. தளபதி தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்க ஆரம்பிக்காரு. அதோட அந்த பொண்ணுக்கு இருக்கிற பயம் போகணும், அவங்க அம்மா அப்பா நினச்ச மாதிரி அந்த பொண்ணை ஒரு ஆர்மியில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சின்ன வயசுலேருந்தே ஆர்மிக்குண்டான ட்ரைனிங்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இவங்க வாழ்க்கை ஒரு பக்கம் போனாலும் உலக நாடுகளில் ஏகப்பட்ட போர் பதற்றம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஜெயிலில் அடைக்கிறாங்க. அப்போ பார்த்து அந்த கேங்கோட அடியாட்கள் எல்லாம் உள்ளே புகுந்து அவனோட தலைவனை அந்த ஜெயிலே நாசம் பண்ணுறாங்க. அப்போ தான் அவன் ஒரு மிகப்பெரிய டான்னு தெரிய வருது. அவனோட கனவு திட்டமே OM அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்டுக்கு தடையாக இருக்க ஒரே காரணத்துக்காக ஆப்பிரிக்கா கவர்மெண்ட்டை வீழ்த்தி மொத்த ஆப்பிரிக்காவும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான். ஆப்பிரிக்காவை ஒரு வீழ்ச்சி நாடாகவே அவன் மாற்றிட்டான். அந்த அளவுக்கு ஒரு மோசமானவன் தான் அவன். இப்படி காலங்கள் போக போக விஜயும் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. காலேஜில் படிக்கிறாங்க. ஏன் லவ்வெல்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தளபதியும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்பான்னு பார்த்து விஜயை பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் வேணும்னே வம்பிழுக்கிறான். அவன் பார்வையே ரொம்ப தப்பாக இருக்குது. இந்த விஷயம் தளபதிக்கு தெரிஞ்ச உடனே என் பொண்ணை ஏன் அரெஸ்ட் பண்ண அப்படின்னு போலீஸ்கிட்ட கேட்கல. அந்த போலீஸும் நக்கலாக நான் ஒன்றும் உன் பொண்ணை அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு போய் சொல்கிறான்.
அதுக்கு நம்ம தளபதி, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேரை மட்டும் உன் டிபார்ட்மெண்ட்டில் கேளு, என் பேரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த போலீஸ்காரும் யாரா இவன், அவன் பேர் என்னன்னு கேட்கல. அப்போ தான் அவன் தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற விஷயத்த மொத்த போலீஸாருக்குமே தெரிய வருது. பேரை கேட்ட உடனே அவன் சாதாரண ஆளே கிடையாது, அவன் சுடுதண்ணியில் கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படின்னு மிகப்பெரிய பில்டப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ் விஜயை பத்திரமாக தளபதிக்கிட்டேயே கூட்டிகிட்டு போய் விட்டுருதாங்க. இந்த மாஸ் மூமெண்ட்டை பார்த்த பூஜாவுக்கு ஹால் ரொம்ப ஃபிட்டாக இருக்கார், கண்டிப்பாக இவர் மேலே ஒரு கண்ணை வைப்போம் அப்படின்னு பூஜாவுக்கு லைட்டாக தளபதி மேலே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கப்பல் தீவிரவாதிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த கப்பலை ஹைஜரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஹைஜெட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற தலைவன் இந்த OM ப்ராஜெக்டோட லீடர் தான். கப்பலை ஹைஜெட் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்திய இராணுவ படையும் கப்பலை காப்பாற்றணும் அப்படின்னு சுற்று போடுறாங்க. அதே சமயம் பார்த்து OM கேங்குக்கும் நம் இராணுவ படைக்கும் பயங்கரமாக சண்டை ஒன்று நடக்குது. அந்த கப்பலை பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி OM தலைவர் அங்கிருந்து தப்பிச்சிறாரு. அதோட இந்த ஒரு சம்பவத்தில் இருந்து அந்த கப்பலில் இருந்த பொருட்கள் எல்லாமே கரையோரம் ஒதுங்குது. அதில் ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த டெரிபியர் பொம்மை. சம்மந்தம் இல்லாமல் கப்பலுக்குள்ளே எப்படி இந்த டெரிபியர் பொம்மை வந்துச்சு அப்படின்னு போலீஸார் விசாரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தளபதிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தன்னோட பொண்ணை ஆர்மி செலெக்ஷனில் சேர வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக விஜய்கிட்ட கையெழுத்து வாங்குறது ஒவ்வொரு வருஷமும் பெரிய போராட்டமாகவே இருக்குது. இந்த சமயத்தில் பூஜா சைக்காலஜி படிக்கிறாங்க அப்படின்னு விஜய்க்கு தெரிய வருது. அவங்க மூலியமா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, விஜயை போட வைக்க, கையெழுத்து போட உனக்கு கோடி புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு உதவி கேட்குறாங்க. அதுக்கு பூஜாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜயை கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அப்போ விஜய் நான் ஆர்மி செலெக்ஷனில் கையெழுத்து போட மாட்டேன், ஆனால் உன்னையே என் சித்தப்பா கூட சேர்த்து வைக்க உதவி பண்ணுறேன் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு டீலிங் போடுறாங்க. ஆனால் விஜயை விடுற மாதிரி இல்லை, இவளை எப்படியாவது ஆர்மியில் செலக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான பயிற்சியை கொடுத்துட்ருக்காது. அப்போ ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த சமயம் ரோட்டு ஓரமாக ஒரு பொம்மை கடையை பார்க்குறாங்க. அதில் ஒரு ரெட் கலர் டெரிபியர் பொம்மையை பார்த்த உடனே அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த தளபதிக்கு என்னாச்சு, என் பொண்ணுக்கு என்ன நடக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை. விஜயை மனநிலை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் விஜயோட கடந்த கால அனுபவத்தில் ஏதோ ஒன்று அவள் மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதுலேயும் குறிப்பாக அந்த பொம்மையை பார்த்தா மட்டும் ஏன் அவள் இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கும்போது தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. விஜய் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மா தன் கண்ணு முன்னாடியே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சாதாரணமாக சாகலை. தன் பொண்ணுக்கு ஒரு பொம்மை வாங்கும்போது அந்த பொம்மைக்குள்ளே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்க்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த மொத்த ரவுடி பசங்களும் தான். அந்த விஜயோட வீட்டுக்குள்ளே புகுந்து உயிரோட அவங்க அம்மாவை எரிச்சு கொண்டுறாங்க. இதை கண்ணு முன்னாடியே பார்த்ததுனால விஜய்க்கு இந்த பிரச்சனை இருக்கும். தீவிரவாதிகள் ஒரு கப்பலை ஹைஜெட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கப்பலில் இருந்து ஒரு சில பொருட்கள் கரை ஒதுங்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த பொம்மையும் அதோட எலக்ட்ரானிக் டிவைஸும் தான் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. அதை அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கப்பலை ஹைஜெட் பண்ணி அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி ரிமோட்டால் தான், அதாவது மனிதர்களால் இல்லை, வெறும் ரோபோட்டால் வச்சுமே ஹைஜெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இது தெரிஞ்ச உடனே OM தாதை இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு சில போலீஸார்களை விலக்கி வாங்கிட்டு இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுறாங்க. அதோட ஒரு சயின்டிஸ்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறா. அப்போ பூஜா மீடியாவில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பலை ஹைஜெட் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பலில் இருந்து ஒரு சில டெடிபியர் பொம்மையில எடுத்து அப்போ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது, அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த டெடிபியரோக 50 லட்சம் பொம்மைகளை தயார் பண்ணியிருக்காங்க. 50 லட்சம் பொம்மைகளுக்கு பின்னாடி துப்பாக்கி எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ரெட் கலர் பொம்மையை பார்த்தா மட்டும் ஏன் விஜய் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலர் இந்த ரூமை திறக்காதீங்க, இதில் ஒரு முக்கியமான பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ரூமை போய் விஜய் திறந்து பார்க்குறாரு. விஜய் திறந்து பார்க்கல அதுக்குள்ளே ஒரு டெடிபியர் பொம்மை வெளியே விழுகுது. அதை கிழிச்சு பார்க்கையில அது பின்னாடி கன்னை வச்சுருக்காங்க. இந்த கன்று எப்படி, இது சாதாரண பொம்மை, இதுக்குள்ளே கன்று எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே குழப்பமாக இருக்கார். ஏன்னா 50 லட்சம் துப்பாக்கிகள் மட்டும் இல்லாமல் இடத்துக்கு குண்டு வெடிப்பு, பாம், தீவிரவாதிகள் அட்டோழியம் அப்படின்னு
ஒரு பின்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது அவருக்கு தெரிய வருது. அந்த சமயத்தில் ஓஎம் கேங்கில் இருந்து தப்பிச்சு சயின்டிஸ்ட் எப்படியாச்சும் இந்த சிம்மை கொண்டு போய் தமிழ்நாட்டு சிஎம் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜயும் விளையாட்டுத்தனமாக அதை கொண்டு போய் சிஎம் கிட்ட கொடுத்துருதாங்க. ஆனால் இப்போ சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்மோட ஆளு தான். உடனே இந்த சிஎம் ஓஎம்முக்கு ஃபோன் பண்ணி, நீ இப்படி பண்ணுறது இந்த பொண்ணு ஃபைலில் கொடுத்துட்டு போயிருக்கா, என் டேபிளில் இருக்குது, அதனால் அந்த பொண்ணையும் அவங்க கூட இருக்க சயின்டிஸ்டையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு அதனால் ஓஎம்மோட ஆட்கள் எல்லாருமே அந்த பொண்ணை பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கமாக விஜயை ஆர்மி ட்ரைனிங்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ட்ரைனிங்க்கு பிடிக்காமல் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க அப்பாவை கூப்பிட்டு பொண்ணு கேட்க வர சொல்கிறாங்க. உடனே பாய் ஃப்ரெண்டும் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு தளபதி வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க அப்பா என்னங்கிறாருன்னு பார்த்தா, பொண்ணுன்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு என்னோட பையனையும் பார்த்துட்டு வீட்டோட இருக்கட்டும், பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆர்மி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி பேசுகிறாங்க. இதனால் அந்த மாப்பிள்ளையோட அப்பாவை விஜய்க்கு சுத்தமாகவே பிடிக்கல. உடனே தளபதி விஜய், உங்களுக்கு என்னோட பொண்ணை தரமாட்டேன், நீங்கள் வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனாலேயே விஜய் ரொம்பவே கோபமாயிருந்தாங்க. உடனே விஜய் தளபதி கிட்ட பேசவே இல்லை. 2 பேருமே பேசிக்கிறது. ஓஎம் ஆளுக எல்லாம் இந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு நைட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஆளுக எல்லாம் இறக்குறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே தளபதி இருக்கிற விஷயம் அந்த அடியாளுக்கு ஒருத்தனுக்கு தெரியுது. அதனால அடியாள் எல்லாருக்கிட்டையும் இந்த தளபதி இருக்க தண்டி இந்த பொண்ணை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலேஜில் கூட படிக்கிற விக்கிங்கிற பையனை விட்டு, உன்னோட பாய் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லி விஜயை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அந்த அடியாளுக்கு எல்லாம் விஜயை அடித்து, உன்னை யார் இந்த ஃபைலை கொடுத்தா, அந்த சயின்டிஸ்ட் எங்கே இருக்கான் அப்படின்னு துருவி கேள்வி கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்புறம் விஜய் காலேஜ் விட்டு டைம் ஆச்சு, இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு தளபதி தேட ஆரம்பிக்கிறாரு. உடனே விஜய் ஆபத்தில் இருக்கிறது தெரிஞ்சு தளபதி உடனே அவள் இருக்கிற இடத்துக்கு போய், உங்களுக்கெல்லாம் என்னதான்டா பிரச்சனை, என் பொண்ணை யார் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ரவுடிகளையும் அடிக்கிறாரு. அதில் இருக்கிற ஒரு அடியாள் அந்த ஓஎம்மாவோட கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே இருக்கிற எவன்னு தெரியல, அவன் அந்த பொண்ணோட அப்பான்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஓஎம் வீடியோ கால் பண்ணி எனக்கு அவன் ஃபேஸை காட்டு அப்படிங்கிறான். உடனே இந்த அடியாளும் வீடியோ கால் பண்ணி ஃபேஸை காட்டியிருக்கான். உடனே இந்த ஓஎம்மா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். இந்த தளபதிக்கும் ஓஎம்மாக்கும் ஏற்கனவே குடுக்கல் வாங்கல் இருந்திருக்கும் போல். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இவங்க 2 பேருக்குமே தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருப்பாங்க. அப்போ ஓஎம் கேங் லீடருக்கும் தளபதிக்கும் அப்படி என்ன நடந்திருக்கும் பார்த்தா, இவங்க தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையில் கள்ளச்சாராயம் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறந்துருக்குது. இந்த மதுரையோட மக்கள் எல்லாமே கள்ளச்சாரத்தை குடிச்சிட்டு வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டப்போ இறந்துருந்தாங்க நிறைய பேர். இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படுகிறது. அப்போ அந்த கள்ளச்சாராயத்தை விற்ற ரவுடி யாருன்னா லோக்கல் ரவுடி ரோஜா தான். இந்த ரோஜாவை பொறுத்தவரை மக்கள் மிகப்பெரிய ஒரு தாதாவாக இருப்பார். இவர் விற்ற கள்ளச்சாராயத்தை மக்கள் எல்லாமே இறந்துட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு உடனே கௌரவத்தை பார்த்துட்டு இருக்க முடியல. உடனே போலீஸ்காரனை அனுப்பி ரோஜாவை அட்வைஸ் பண்ண வைக்கிறாங்க. ஒரு முக்கிய போலீஸ்காரன் இதுக்கு முன்னாடி இந்த ஓஎம்கே லீடரோட தலைவன், அதாவது ஓஎம்கே லீடருக்கு ஒரு காலகட்டத்தில் போலீஸ்காரர் தான் இருந்தார். ஏதோ ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஒரு மிகப்பெரிய தாதாவாக மாறியிருக்கான். இந்த ஓஎம் போலீஸும் ஒழுங்க மரியாதையாக சரண்டர் ஆகிடு அப்படின்னு ரோஜா வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ண போனான். ஆனால் ரோஜாவோட அடியாட்கள் எல்லாம் மீறி என்ன தலைவனை நீ கூப்பிட வாரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸோட ட்ரெஸ் எல்லாம் உருவி ஒரு விஷயம் போலீஸ்காரன் மிகப்பெரிய அவமானமே ஏற்படுத்திட்டு, அதோட ஒரு சாதாரணமான ரவுடி போலீஸ்காரனை அசிங்கப்படுத்தினு ஓஎம்மால் தாங்க முடியலை. கூனி குறுகி போய் நிற்காரு. ரோஜாவை அரெஸ்ட் பண்ணாததான் கலாச்சாரத்தை இறந்தவர்களும் குடும்பத்திற்கு எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டம் என்ன அதிகமானாலும் ரோஜா மேலே ஒருத்தர் கையை வைக்க முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாதாவாக நிற்கிறான். உயர் அதிகாரிகள் ஒரே டென்ஷனாக இருக்க, என்ன பண்ணுறது சார், எங்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அவனை அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வராங்க. அதுக்கு தளபதி வெற்றி கொண்டானா அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்த தளபதி இதுக்கு முன்னாடி வந்த போலீஸ்காரன் ரோஜா மேலே கையை வைக்கலை. ஆனால் தளபதி ரோஜாவோட வீட்டுக்குள்ளே புகுந்து அவரை அரெஸ்ட் பண்ணி, உன்ன மாதிரி கள்ளச்சாராயம் வைக்கிற ரவுடிகளை எல்லாம் எதுக்குடா ஒரு பவர்னு ரோஜாவை அரெஸ்ட் பண்ணி அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. அதோடு மக்கள் எல்லாருமே தளபதியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க.
ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் நியாயம் வாங்கி கொடுத்த ஒரு காரணத்துக்காக நீ தான் என்னோட அடுத்த தலைவன் அப்படின்னு அவர் தலைக்கு மேலே வச்சு புகழாரம் சுட்டுறாங்க. ஆனால் ஒரு சம்பவத்தில் ஒரு நல்லது நடக்கும், ஒரு கெட்டது நடக்கும். அது நல்லதை பார்த்துட்டோம், இப்போ கெட்டது என்னன்னு பார்ப்போம். ஓஎம் போலீஸ்காரனும் நம்மளால் அந்த ரோஜாவை பிடிக்க முடியல. ஒரு சாதாரண ஒரு ரோடு இவரே பிடிச்சிட்டாரே, என்னையும் ஆட்டி படைக்கிறாரே. இந்த போலீஸ் பதவியெல்லாம் சும்மா, அதிகாரம் நமக்கு கைக்கு வரணும், அப்போ நம்ம கெட்டவனாக மாறணும். இதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அந்த ஊழியன் போலீஸ்காரன் நல்லவன் தான் இருந்தான், ஆனால் அசிங்கமும் அவமானமும் பார்த்து அவனை ஒரு கெட்டவனாக மாற்றிடுச்சு. போட்டு தள்ளணும். ஓஎம் போலீஸாரை இந்த நாட்டை நம்மளும் அவரை ஆளணும் அப்படிங்கிறது சேர்த்து ஒரு திட்டத்தை போடுறாங்க 2 பேரும். முக்கியமான நகரங்களுக்கு குண்டு வெடிப்பு நடந்தால் அது மூலியமாக கலவரத்தை உண்டாக்கி இந்த நாட்டை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு ஓஎம்மும் போலீஸாரும் ஒரு ஐடியா கொண்டு வருவாங்க. அதுக்கு பாம் எல்லாம் ரெடி பண்ணி தீவிரவாதிகளை தயார்படுத்துகிறாங்க. இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு தெரிஞ்சாலுமே அவரால் தடுக்க முடியல. பாம் எல்லாம் வெடிச்சிருது. இந்த கேள்விப்பட்ட உடனே நீ ஒரு நல்லவனாக இருந்தால், அதுவும் போலீஸ்காரனாக இருந்தால் ஏன்டா அப்படி மாறணும்னு கேட்டால் தான், என்னடா நல்லவன், இந்த உலகம் எப்போதும் நல்லவனை கெட்டதாகவே, அதனால்தான் கெட்டவனாக மாறிட்டேன் டைலாக் பேசிக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு தளபதியை துப்பாக்கி எடுத்து ஓஎம் போலீஸ்காரனை சுட்டுறான். ஆனால் அந்த ஓஎம் தளபதி சுட்டதால் இதுக்கப்புறம் நான் இறந்துட்டேன் அப்படின்னு ஒரு டெக்கராட் அப்படிங்கிற மாதிரி க்ரியேஷன் பண்ணுறான். இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தான். அந்த ஆப்பிரிக்காவுக்கு போன உடனே அங்கே இருக்கிற கேங்ஸ்டரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கேங் லீடராக மாறிடுதான். இந்த விஷயம் எல்லாம் விஜய்க்கு தெரிய வருது. என் சித்தப்பா எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி என்னை வளர்க்குறாரு, ஆனால் அவர் நான் புரிஞ்சுக்காமல் இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம்லாம் முக்கியமில்லை, அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் மிலிட்ரிக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனில் கையெழுத்து போட்டு ட்ரைனிங்க்கெலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் ஓஎம் இப்போ தளபதி இருந்தால் இந்த பிளான் ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குமேன்னு எப்படியாச்சும் அவரை வெளியே கொண்டு வர பார்க்குறாரு. அதுக்காக தளபதியோட ஊர் மக்கள் ரோஜா ஆளுகளுக்கு ரோஜாவும் கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட தளபதி உடனே ஊருக்குள்ளே வந்து, என்ன தைரியம் இருந்தால் என் மக்கள் மேலே நீங்கள் கையை வைப்பீங்க, ரோஜாவை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துட்டாரு. ஆனால் ஓஎம் என்ன எதுக்காகவும் இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு தளபதிக்கு சுத்தமாக தெரியலை. ஆப்பிரிக்காவை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் இருந்தாலும் மக்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று வகுக்கிறான். அதே சமயம் பார்த்து நாட்டில் ஜாதி மத கலவரத்தை ஏற்படுத்தி இந்துக்கள் முஸ்லீம்கள் துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரியும் நிறைய சண்டைகளெல்லாம் ஏற்படுத்துகிறான். நாட்டோட அரசாங்கமே கவிழ்ந்துடு. இதனால் மொத்த நாட்டையுமே தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணுறான். இதுதான் ஓஎம் ப்ராஜெக்டின் மெயினான ஒரு திட்டமே. ஆனால் இந்த சமயத்தில் ஆப்பிரிக்காவில் நடந்து முடிஞ்ச மட்டும் 10 உலக நாடுகளில் ஏகப்பட்ட நாடுகள் நடக்கணும். அதிலும் குறிப்பாக இந்தியாவில் எப்படி ஆப்பிரிக்கா மதமும் ஜாதியும் சண்டையும் கலவரமும் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்படுத்துகிறாங்க. இந்தியாவோட அரசாங்கத்தையும் தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஓஎம்ஸோட பிளான். இந்த மாதிரியான திட்டங்களை பற்றி ரோஜாவும் தளபதிக்கிட்டே எடுத்து சொல்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச தளபதிக்கிட்ட என்ன பண்ணுறது, நாட்டில் ஜாதி மதம் எல்லாமே ஒத்துமையாக இருக்க உங்கள் மாதிரியான ஆளுகளால் தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வருதுன்னு தடுக்க பார்க்குறாரு. ஆனால் ஓஎம் லீடருக்கு தளபதி ரோஜாவுக்கு பார்த்துக்கிறேன் அந்த சயின்டிஸ்டையும் மொத்த ரோபோக்களையும் தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வராரு. இந்த பக்கம் நாட்டு மக்கள் மத கலவரம் அதிகமானதால் முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆயிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. கோயிலை இடிக்க வந்த ஒரு சில முஸ்லீம் எல்லாமே ஒன்று சேர்ந்து நான் கோயிலை இடிக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. மசூதியை இடிக்க வந்த ஒரு சில இந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து நான் மசூதியை இடிக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி ஒரு ஒற்றுமையாக இருக்க இதனால் மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு சமரசம் ஆகிறாங்க. பேச்சுவார்த்தை சண்டையெல்லாம் போடாமல் சமரசம் ஆகிறது அப்படின்னு மக்கள் போட்ட மதச்சண்டை ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வருது. ஒன்றுமே புரியல. இதுக்கு பின்னாடி யாரா இருக்கான்னு பார்த்தா தளபதி தான் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட இருக்கு நடக்கிற இந்த சண்டையெல்லாம் தடுக்கணும். போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு நின்றுங்க, மதத்தோட கோயில்கள் மேடையில் போய் நின்று தடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு கொடுக்குது. அதை தாங்கவே முடியல. எவ்வளவோ தைரியம் இருந்தும் நான் போட்ட திட்டங்கள் நீ தடுத்து நிறுத்தி, அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மையை நீ தடுத்து நிறுத்தியிருப்ப, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு
இந்த தளபதிக்கு ஒரு ஃபைட் நடக்குது. நடந்த கண்டிப்பாக அதில் ஹீரோ தான் ஜெயிப்பார். அதே மாதிரி தான் நம்ம தளபதி ஜெயிச்சிட்டாரு. மக்களை காப்பாற்ற ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நிற்காரு. தளபதியோட பொண்ணு விஜய் இந்த சண்டையில் பயங்கரமாக சண்டை போட்டு அவருக்கு உள்ளே இருக்கிற பயத்தையும் வெளி காமிச்சிக்காம அந்த பொண்ணும் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கா. அரசனை ஒரு அரசாங்கம் உருவாக்கணும்னா ஒரு நல்ல அரசனை தேர்ந்தெடுக்கணும். அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. சிந்தித்து ஓடுபடுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் அமைச்சிட்டு போங்க. தேங்க்யூ.